விகடன் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 1,00,000 பேர்கிட்ட எடுக்கப்பட்ட சர்வே முடிவுகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். தென் மண்டலம், அதற்கப்புறம் பார்த்தோம்னா கொங்கு மண்டலம், வடக்கு மாவட்டங்கள் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியுமே நம்ம தனித்தனி வீடியோக்களாக விகடன் வெப் டிவியில் போட்டிருக்கோம். தொடர்ச்சியாக அதற்கான ஆதரவு அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு வரீங்க. சென்னை கூட நம்ம தனியாக அதில் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் முக்கியமான விஐபிகள் போட்டியிடுற தொகுதிகளில் அவங்களுக்கான அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, சர்வே முடிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஐபி தொகுதிகளில் முதல்ல நம்ம பார்க்க போகிற தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம்னா செங்கோட்டையன், செங்கோட்டையனா கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் 8 முறை வெற்றி பெற்றவர் செங்கோட்டையன். 70 முதல் தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டிடுறாரு. அதற்கு பிறகு 80 ஆரம்பித்து 2021 தேர்தல் வரைக்கும் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. 96 ஒரு தோல்வி வருது. 2001 ஒரு சில வழக்குகளால் போட்டியிடலை. அதை தவிர்த்து அனைத்து தேர்தல்கள்லையுமே கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் செங்கோட்டையன். இன்னும் சொல்ல போனால் கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா போன்ற தலைவர்களுமே முதல்ல கோபிச்செட்டிப்பாளையம் ரிசல்ட் வந்துருச்சா, அங்கே என்னாச்சு அப்படின்னு உற்று கவனிக்கிற அளவுக்கு ஒரு தொகுதியாகவும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி இருந்திருக்கு. ஆனால் இதற்கு முன்பு இருந்ததை விட இப்போ ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னா, இதற்கு முன்பு வரைக்கும் அதிமுகவில் போட்டியிட்ட ரெட்டலை சின்னத்தில் போட்டியிட்ட செங்கோட்டையன் இந்த முறை தமிழக வெற்றி கழகம் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டிடுறாரு. இப்போதும் கூட தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி இருக்கு அப்படின்னு நம்ம உறுதியாகவே சொல்லலாம். அந்த வகையில் திமுகவில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நல்ல சிவம் போட்டிடுறாரு, அதிமுகவில் பிரபு போட்டிடுறாரு, தாவேக்கால நம்ம சொன்ன மாதிரி செங்கோட்டையன் போட்டிடுறாரு, நாம் தமிழர்ல சீதாலட்சுமி போட்டிடுறாங்க. நம்ம சொன்ன மாதிரி செங்கோட்டையனோட கோட்டையா இருந்த இந்த தொகுதியில் ரெட்டலை சின்னம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய மைனஸா இருக்கு. எப்படியாவது செங்கோட்டையனை இந்த முறை களத்தில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு தீவிரமா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அந்த வகையில் பிரபு களத்தில் இறக்கியிருக்காரு. இதுவரைக்கும் செங்கோட்டையன் இரட்டையில சின்னத்தால தான் ஜெயிச்சாரு, செங்கோட்டையனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாத அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தீவிரமா அவங்க ஒரு பக்கம் களத்துல இறங்கியிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற போட்டி, இவங்க 2 பேரும் அதிமுக வாக்குகளை பிரிக்கிறதால எளிமையா வாக்குகளை பெற்று திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கு. நல்ல சிவம் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கோபிச்செட்டிப்பாளையத்துல நல்லாவே இருக்கு அப்படின்றதுதான் சொல்றாங்க. செங்கோட்டையன் 2வது இடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நிலையில 2வது இடத்துக்கு தான் அதிமுகவுக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையில கடுமையான போட்டி இருக்கும். அதே வேளையில திமுக ஒருபடி முந்தி சென்று வெற்றியை கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சர்வேயோட முடிவா இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஈரோடு மாவட்டத்துக்கு அடுத்து அப்படியே போனோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டத்துல நம்ம பார்க்க போற பிரபலம் வானதி ஸ்ரீனிவாசன். வானதி ஸ்ரீனிவாசன் கடந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க, முதன்முறையாக வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை அவங்க தொகுதி மாறி கோவை வடக்கு தொகுதியில் போட்டிடுறாங்க. கோவை வடக்கு தொகுதியில் திமுக சார்பில் துரை செந்தமிழ் செல்வன் போட்டிடுறாரு, பாஜக சார்பில் வானதி ஸ்ரீனிவாசன் போட்டிடுறாங்க, நாம் தமிழர்ல நர்மதா போட்டிடுறாங்க, தமிழக வெற்றி கழகத்தில் சம்பத்குமார் போட்டிடுறாரு. கோயம்புத்தூர்ல மையத்தில் களத்தில் இறங்கியிருக்காரு செந்தில் பாலாஜி. கோவை தெற்கு தொகுதியிலுமே அவர் போட்டியிடவுமே செய்கிறாரு. அந்த வகையில செந்தில் பாலாஜி உள்ள களத்தில் இறங்கி இருக்கிறதுனால அவரோட முழுமையான ஆதரவு, கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்பு, அது மட்டும் இல்ல மத்திய பாஜக கொண்டு வந்த சில திட்டங்களால அதிருப்தியில இருக்கிற அந்த தொழில்துறையினர் இவங்களோட வாக்குகள் எல்லாமே செந்தமிழ் செல்வனுக்கு ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கு. தொகுதி மாதிரி போட்டிட்டு இருப்பது அப்படிங்கிறது வானதி ஸ்ரீனிவாசனுக்கு மைனஸா இருக்கு. தொகுதியை தேர்வு செய்யறதுல ஏற்பட்ட குழப்பம், வேட்பாளரை தேர்வு செய்வதில் ஏற்பட்ட கால தாமதம், அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள், வடவள்ளி சந்திரசேகர் அவரோட ஆதரவாளர்கள் இவங்களோட ஆதரவுலாம் இல்லாம இருக்கிறதால வானதியை விட துரை செந்தமிழ் செல்வன் ஒருபடி முந்தி வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதா நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. கோவை வடக்குக்கு அடுத்து கோயம்புத்தூர்ல நம்ம பார்க்கக்கூடிய விஐபி தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தொண்டாமுத்தூர் தொகுதியை சொல்லலாம். எப்படி திமுகவில் கரூர்ல இருந்து கோவையில மையம் கொண்டிருக்காரோ செந்தில் பாலாஜி, இவர் கோவையிலே இருந்து அதிமுகவோட ஒரு கோட்டையா கோவையை மாத்திருக்காரு. எஸ்பி வேலுமணி ஏற்கனவே அதிமுகவுக்கான அந்த வலுவான வாக்கு வங்கி எல்லாமே இருந்தாலுமே கூட ஒரு முழுமையான வெற்றி அப்படிங்கிறத பெற்றுக் கொடுத்ததுல வேலுமணியோட பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த வகையில அதிமுக சார்பில் வேலுமணி, திமுக சார்பில் என்ஆர் கார்த்திகேயன் போட்டிடுறாங்க. நாம் தமிழர் சார்பில் ரஜபுனிஷா, தாவேக்கால கேஆர்பி சதீஷ் ராஜுங்கெல்லாம் போட்டிடுறாங்க. 4வது முறையா எஸ்பி வேலுமணி இங்கே போட்டிடுறாரு. ஏற்கனவே பேரூர்ல போட்டிட்டு இருந்தாரு, வெற்றி பெற்றாரு. 4வது முறையா தொண்டாமுத்தூர்ல போட்டிடுறாரு. மக்களுக்கு நல்ல பரிச்சயமானவர் அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணிக்கு ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதையும் தாண்டி வலுவான கட்சி கட்டமைப்பு, அந்த இரட்டை இலக்கு இருக்க வாக்குகள் அப்படிங்கிறதுமே அவருக்கு பிளஸ்ஸா இருக்கு. அதே நிலையில பார்த்தோம்னா தாவேகா சார்பில் போட்டியிடுற சதீஷ் ராஜு அப்படிங்கிறவர் அதிமுகவோட முன்னாள் முக்கிய நிர்வாகி ராஜு, KP ராஜு அவரோட பையன் அப்படிங்கிறதால
அவர் அதிமுக வாக்குகளை பிரிப்பாரு. அது வந்து எஸ்பி வேலுமணிக்கு கொஞ்சம் வந்து மைனஸா இருக்கும். அது தவிர வந்து சிறுபான்மையினர் வாக்குகளுமே கிடைக்காது, அதுவுமே கொஞ்சம் மைனஸா இருக்கும். ஆனா பார்த்தோம்னா இந்த தொகுதிக்கு கார்த்திகேயன் வந்து பெரிய அளவுல அறிமுகம் இல்லாம இருக்கிறதும், தேர்தலுக்கு மட்டும் இல்ல முன்னாடியே வேலையை தொடங்குறது அப்படிங்கிறது வேலுமணியோட ஸ்டைல். அந்த வகையில தேர்தலுக்கு முன்பே பல மாதங்களுக்கு முன்பே தேர்தல் வேலையை தொடங்கி போயிட்டு இருக்கிறதுனால வேலுமணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாகவே இந்த தொகுதியில் இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளோட சர்வே முடிவுகளாக இருக்கு. தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா கோவை தெற்கு தொகுதி. கடந்த முறை வானதி சீனிவாசன் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க. இந்த முறை கரூர்ல இருந்து இங்க வந்து போட்டிடுறாரு செந்தில் பாலாஜி. திமுக சார்பில் செந்தில் பாலாஜி போட்டிடுறாரு. அதிமுக சார்பில் வடக்கு தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற அம்மன் அர்ஜுன் போட்டிடுறாரு. நாம் தமிழர்ல பேரறிவாளன், தமிழக வெற்றி கழகத்தில் செந்தில்குமார் வந்து போட்டிடுறாங்க. செந்தில் பாலாஜி திமுக கூட்டணி கட்சியோட ஒத்துழைப்பு, பணம், பரிசு பொருட்கள் இதெல்லாம் கொடுத்து செந்தில் பாலாஜியோட அந்த ஃபீல்டு ஒர்க்கு தவிர இது போன்ற விஷயங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது. அதை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா சிறுபான்மையினர் வாக்குகள் இது எல்லாமே வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கு. அதே பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உள்ளூர் மக்களுக்கு நல்லா பரிச்சயமானவர் அப்படின்னா அம்மன் அர்ஜுன். ஏன்னா அம்மன் அர்ஜுனனோட சொந்த தொகுதி கோவை வடக்கு தான். அந்த வகையில உள்ளூர் மக்களுக்கு நல்லா ஒரு பழக்கமானவர். அதோட எளிமையான அணுகுமுறை வந்து அம்மன் அர்ஜுனன் கிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் அம்மன் அர்ஜுனனுக்குமே வந்து பிளஸ்ஸா இருக்கு. அதையும் தாண்டி கோவை தெற்கு தொகுதி அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஓரளவுக்கு நல்ல வாக்கு வங்கி உள்ள தொகுதி. அடுத்தா நம்ம பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணியோட ஆதரவு அப்படிங்கிறது ரொம்பவே முழுமையா அம்மன் அர்ஜுனனுக்கு இருக்கு. இருந்தாலும் கூட சிறுபான்மையினர் வாக்குகள், செந்தில் பாலாஜியோட ஃபீல்டு ஒர்க்கு, அவர் எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த பணம், பரிசு பொருட்கள் உள்ளிட்ட விஷயங்களால இங்க வந்து கடந்த தேர்தலில் கோவையில் இருக்கிற 10 தொகுதிகளிலுமே அதிமுக வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட இந்த முறை வந்து அதுல வந்து ஒரு ஸ்பாய்லரா இல்ல அதுல வந்து அந்த வெற்றியை வந்து மாற்றக்கூடிய நபரா கண்டிப்பா செந்தில் பாலாஜி இருப்பாரு. செந்தில் பாலாஜி நிச்சயமா வெற்றி பெறுவாரு அப்படிங்கிறதா நமக்கு வந்து சர்வே முடிவுகளா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா தர்மபுரி தொகுதி. தர்மபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி போட்டிடுறாங்க. அதனால இதை ஒரு விஐபி தொகுதியா நம்ம பார்க்கிறோம். பாமக சார்பில் சௌமியா அன்புமணி. இந்த தொகுதி வந்து திமுக கூட்டணியில தேமுதிக ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில டாக்டர் இளங்கோவன், நாம் தமிழர்ல வந்து சாந்தலட்சுமி, தமிழக வெற்றி கழகத்துல சிவன் இவங்க எல்லாம் போட்டிடுறாங்க. இந்த தொகுதி வந்து பாமகவோட சிட்டிங் எம்எல்ஏ ஏற்கனவே வந்து தர்மபுரியில வெங்கடேஸ்வரன் தான் போட்டிட்டு 21 வந்து வெற்றி பெற்றிருந்தாரு. அந்த வகையில் இது வந்து பாமகவோட சிட்டிங் தொகுதி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பலம். அதையும் தாண்டி பார்த்தோம்னா அதிமுக அந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறதும் இருக்கு. வன்னியர் சமுதாய வாக்குகள் அப்படிங்கிறதுமே சௌமியா அன்புமணிக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்டு தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் நல்ல வாக்குகள் அப்படிங்கிறத அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுவுமே அவங்களுக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கு. இந்த பக்கம் டாக்டர் இளங்கோ நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே இங்கே போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதையும் தாண்டி உள்ளூர்வாசி அப்படிங்கிறதெல்லாம் டாக்டர் இளங்கோவனுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஆதரவு அப்படிங்கிறது இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா திமுக கூட்டணியில ஒத்துழைப்பு இல்லாதது, விசிகா தேமுதிக அந்த முரண்பாடுகள் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து இளங்கோவனுக்கு வந்து மைனஸா இருக்கு. திமுக நிர்வாகிகளோட அந்த கோஷ்டி பூசல் அப்படிங்கிறதுமே கூட இளங்கோவனுக்கு வந்து மைனஸா இருக்கு. அப்படிங்கிறதால சௌமியாக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இங்க நல்லா இருக்கு அப்படிங்கிறதா நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. அதாவது வேல்முருகன், டாக்டர் ராமதாஸ் அவங்கெல்லாம் வேட்பாளர் இங்க நிறுத்தியிருக்காங்க. டாக்டர் ராமதாஸ் சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் நிறுத்தியிருக்காரு, வேல்முருகன் வேட்பாளர் நிறுத்தியிருக்காரு. அதுல கொஞ்சம் கொஞ்சம் சேதாரம் ஏற்பட்டாலும் கூட சௌமியா அன்புமணிக்கான அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சர்வேயோட முடிவா இருக்கு. அடுத்ததா தேமுதிகவோட இளைஞரணி தலைவர் விஜயகாந்த் அவரோட பையன் விஜயபிரபாரன் போட்டியிடுற விருதுநகர் தொகுதி. விருதுநகர் தொகுதியில திமுக கூட்டணியில தேமுதிக ஒதுக்கி இருக்காங்க. விஜயபிரபாரன் போட்டிடுறாரு. அதிமுகல விஜி கணேசன் போட்டிடுறாரு. நாம் தமிழர்ல லட்சுமணன், தமிழக வெற்றி கழகத்துல செல்வம் இவங்க எல்லாம் போட்டிடுறாங்க. இந்த தொகுதி வந்து பாஜக அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ முக்கியமான நிர்வாகி பாண்டுரங்கன் அவர் வந்து பாஜக இருக்காரு. அவர் இந்த தொகுதி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒதுக்கப்பட்டுருச்சு. அந்த நிலையில விஜயபிரபாரனை சிலர் ஆதரிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தோம்னா அதிமுகவினரே கொஞ்சம் அந்த வேலைகள் எல்லாம் ரொம்ப விருப்பம் காட்டாம ஏனோ தானோன்னு வேலை பார்க்கறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து விஜயபிரபாரனுக்கு ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கு. அதே வேளையில விஜய் கணேசனுக்கு வந்து அது மைனஸா இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்ம எடுத்துட்டோம்னா சொற்ப வாக்குகள்ல தான் வெற்றி வாய்ப்பை வந்து தவற விட்டார் விஜயபிரபாரன். அதனால இந்த முறை அவருக்கு வந்து பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கிறதால கண்டிப்பா வந்து வெற்றியை பெறுவார் அப்படிங்கிறதா நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. அடுத்த நம்ம பார்த்தோம்னா தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா போட்டியிட விருத்தாச்சலம் தொகுதியை வந்து நம்ம பார்க்கலாம். விருத்தாச்சலம் தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் தேமுதிக ஒதுக்கப்பட்டு பிரேமலதா போட்டிடுறாங்க. அதிமுக கூட்டணியில இது பாமக ஒதுக்கப்பட்டு மருத்துவர் டாக்டர் தமிழரசி அவங்க வந்து போட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியில ஆனந்தி போட்டிடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல வந்து விஜய் அவர் வந்து போட்டிடுறாரு. உள்ளூர் மருத்துவரா தொகுதிக்கு நன்கு பரிச்சயமானவரா இருக்காங்க டாக்டர் தமிழரசி. அது மட்டும் இல்ல 2016 தேர்தலில் பாமக தனிச்சு போட்டிட்டப்பவே கிட்டத்தட்ட 30,000 வாக்குகளை வந்து இந்த தொகுதியில வந்து தமிழரசி வாங்கியிருக்காங்க. அந்த வகையில் இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழரசிக்கு வந்து ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா பிரேமலதா விஜயகாந்துக்கு விஜயகாந்த் முதல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி விருத்தாச்சலம் தான். அது மட்டும் இல்ல அதுக்கு அடுத்த தேர்தல் 2011லயுமே
தேமுதிக இங்க வந்து வெற்றி பெற்றாங்க. அந்த வகையில விருத்தாச்சலம் தொகுதி அப்படிங்கிறது வந்து தேமுதிகவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கிற தொகுதி. எப்போது கூட்டம் போட்டாலுமே கூட ஒரு நல்ல கூட்டம் வரக்கூடிய ஒரு தொகுதியாகவும் விருத்தாச்சலம் தொகுதி இருக்கு. இந்த விஷயங்கள் அது போக வந்து திமுக கூட்டணி கட்சியோட பலம், இந்த விஷயங்கள் எல்லாமே பிரேமலதாவுக்கு நல்ல ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஒரு பிரபலம் அதிரடியான பிரச்சாரம் உள்ளிட்ட விஷயங்களால இந்த தொகுதியில பாமக வேட்பாளரான டாக்டர் தமிழரசியை விட பிரேமலதா ஒருபடி முந்துறாங்க அப்படிங்கிறதா நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. விஐபி தொகுதிகளில் அடுத்து நம்ம பார்க்க போறது பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் போட்டியிடுற சாத்தூர் தொகுதி. திமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து கடற்கர் ராஜ் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி பாஜக ஒதுக்கப்பட்டு நயனா நாகேந்திரன் போட்டிடுறாரு. நாம் தமிழர்ல ஆனந்தராஜா, தாவைக்கால அஜித் வந்து இங்க வந்து போட்டிடுறாங்க. கடற்கரை ராஜ் அவரோட மனைவி வந்து ஒன்றிய சேர்மனா பணியாற்றுறதுனால அந்த தொகுதியில் வந்து நல்ல ஒரு பரிச்சயம் அப்படிங்கிறது இருக்கு. கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் அப்படிங்கிறது அவருக்கு பிளஸ்ஸா இருக்கு. அதையும் தாண்டி நாயக்கர் சமூக வாக்குகள் அப்படிங்கிறதுமே அவருக்கு பிளஸ்ஸா இருக்கு. ஆனா உட்கட்சியில இருக்கிற சில பூசல்கள் வந்து அவருக்கு மைனஸா இருக்கு. அப்படியே அந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா நயனா நாகேந்திரன் இந்த தொகுதியில போட்டியிடறதுக்கு முடிவு பண்ணதே இங்க இருக்கிற முக்குலத்தோர் வாக்குகளை குறி வச்சுதான். ஆனா பாத்தீங்கன்னா சசிகலா அவர்களோட கட்சியில இருந்து இசக்கிராஜா அவர் வந்து போட்டியிடுறாரு. அவர் வந்து கணிசமான முக்குலத்தோர் வாக்குகளை பிரிக்கிறது அப்படிங்கிறது நயனா நாகேந்திரனுக்கு வந்து ஒரு மைனஸா இருக்கு. ரெண்டு கட்சிகள்லையுமே வந்து அந்த லோக்கல்ல இருக்கிற நிர்வாகிகள் வந்து பெரிய அளவுல ஆக்டிவா ஒர்க் பண்ணாது அப்படிங்கிறதால இந்த தொகுதியில வந்து இழுபறி நிலை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. விஐபி தொகுதிகளில் அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி வந்து காரைக்குடி தொகுதி. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடுற தொகுதி. திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பில் மாங்குடி போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு தேர்போய் பாண்டி போட்டிடுறாரு. நாம் தமிழர்ல சீமான், தமிழக வெற்றி கழகத்துல வந்து பிரபு போட்டிடுறாரு. தமிழகம் முழுவதும் வந்து 4 முனை போட்டி அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட அது உண்மையான 4 முனை போட்டியா வந்து காரைக்குடி தொகுதியில தான் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். மாங்குடி அப்படின்னு பார்த்தோம்னா மாங்குடியோட அந்த எளிமை, கூட்டணி கட்சிகளோட பலம், அவர் எம்எல்ஏ இந்த தொகுதி கொண்டு வந்த திட்டங்கள், இது எல்லாமே வந்து மாங்குடிக்கு பிளஸ்ஸா இருக்கு. பாரம்பரிய காங்கிரஸ் வாக்குகள் அப்படிங்கிறதுமே மாங்குடிக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா தேர்போகி பாண்டி அவருக்குமே கூட கூட்டணி கட்சிகள் அதிமுக, அமமுக, பாஜக அப்படின்னு கூட்டணி கட்சிகளோட அந்த வாக்கு வங்கி, அதையும் தாண்டி முக்குலத்தோர் சமுதாய வாக்குகள் அப்படிங்கிறது தேர்போகி பாண்டிக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கு. கடந்த தேர்தலில் அமமுக சார்பில் போட்டிட்டே அவர் கிட்டத்தட்ட 45,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு பிரபலமான ஒரு நபர் போட்டிடுறாரு. நாம் தமிழர் கட்சிக்கு அந்த தொகுதியில் இருக்கிற கட்டமைப்பு, கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே நாம் தமிழர் கட்சி 28,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஒப்பீட்டளவுல மற்ற தொகுதிகளை விட நல்ல வாக்கு வங்கி இருக்கிற தொகுதி, நடுநிலையாளர்களோட ஆதரவு, ஒரு பெரிய தலைவர் நம்ம தொகுதியில இருந்து எம்எல்ஏ ஆனா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள், இதெல்லாம் சீமானுக்கு பிளஸ்ஸா இருக்கு. வெளியூர்காரர் அப்படிங்கிற கருத்துக்களுமே கூட வருது. அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் கூட இதெல்லாம் சீமானுக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா இளைஞர்கள் வாக்குகளை மிகப்பெரிய அளவில் கவரக்கூடிய நபரா டாக்டர் பிரபு வந்து இருக்காரு. ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே ஒரு கடுமையான போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் வந்து இந்த தொகுதியில இருக்கு. ஆனாலும் கூட நூலிலையில மாங்குடி இந்த தொகுதியில முந்துவதற்கான, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர் போட்டியிடக்கூடிய போடிநாயக்கனூர் தொகுதி. இங்கேயுமே நம்ம இதை குறிப்பிட்டு தான் ஆகணும். இது வரைக்கும் வந்து இரட்டைலை சின்னத்துல போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் வந்து இந்த முறை திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்துல வந்து போட்டியிடுறாரு. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வி டி நாராயணசாமி வந்து போட்டியிடுறாரு. கடந்த எம்பி தேர்தலில் வந்து இவர் போட்டியிட்டவர். நாம் தமிழர்ல பார்த்தீங்கன்னா கலையரசு, தாவைக்கால பிரகாஷ் வந்து போட்டிடுறாங்க. நாராயணசாமி தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத நபர். அவரோட எடுபடாத பிரச்சாரம், அங்கே இருக்கிற அதிமுகவினரோட போதிய ஒத்துழைப்பு இல்லாது, இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு மைனஸாக இருக்கு. இரட்டைகளோட வாக்குகள் இங்கே வந்து தாவேக்காக போகிற கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதிமுகவினரே ஒரு பேருக்கு தான் சுற்றி வராங்க பிரச்சாரத்தில் அப்படிங்கிற தகவல்களும் வருது. தாவேக்கா கணிசமான வாக்குகளை பிரிக்கிறதால இங்கே வந்து இரட்டைலை வந்து இந்த 2ஆம் இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதையும் தாண்டி தனிப்பட்ட செல்வாக்கு, சமூக பலம், கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்பு, இந்த விஷயங்களால இங்கே வந்து ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. அடுத்ததான் நம்ம வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியின் தொகுதின்னு சொன்னாலே அது வந்து திமுகவோட கோட்டை அப்படிங்கிறது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். திமுகவில் வந்து உதயநிதி ஸ்டாலின், அதிமுகவில் வந்து ஆதி ராஜாராம், தமிழக வெற்றி கழகம் சார்பில் டி செல்வம், நாத்தாக்கால வந்து ஆயிஷா பேகம் இவங்கெல்லாம் வந்து போட்டிடுறாங்க. சிறுபான்மையினர் வாக்குகள், குறிப்பாக வந்து இஸ்லாமியர்களோட வாக்குகள், திமுக கட்சிக்குன்னு உள்ள அந்த செல்வாக்கு, உதயநிதி, இதெல்லாம் வந்து உதயநிதிக்கு பிளஸ். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஒரு துணை முதல்வர் போட்டியிடுற தொகுதியாக இருக்கிறனால அந்த கட்சிக்காரர்கள் வந்து தீவிரமாகவே வேலை பார்க்குறாங்க. கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதிக்குள்ளே சுற்றி வந்தது உள்ளிட்ட விஷயங்களால அவருக்கான ஆதரவு அப்படிங்கிறது இன்னமுமே கூடியிருக்கு. ஆதிராஜாரமே கூட தேர்தல் காலத்தில் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடியவர் தான். ஆனாலுமே கூட இந்த தொகுதியில் அவரோட அந்த விஷயங்கள் வந்து பெருசாக எடுபடலை அப்படிங்கிறது தான் வந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. தாவேக்கா சார்பில் போட்டியிடுற செல்வம் அவருக்கு வந்து
விசிலுக்கு வரக்கூடிய வாக்குகள் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. திமுகவோட ஆஸ்தான தொகுதியா இருக்கிறதுனால எந்த இடைஞ்சலுமே இல்லாம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு. முதல்ல அவர் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதி குறித்து முதல்ல வந்து நம்ம பார்க்கலாம். பெரம்பூர் தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏ ஆர்டி சேகர் போட்டியிடுறாரு. அதிமுக கூட்டணியில அந்த தொகுதி வந்து பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டு பாமகவோட பொருளாளர் திலகபாமா போட்டியிடுறாங்க. தாவேக்கால விஜய், நாம் தமிழர்ல வந்து வெற்றி தமிழன் இவங்க எல்லாம் வந்து களத்துல வந்து நிக்கிறாங்க. தொகுதியில திமுகவுக்கு வந்து வலுவான கட்டமைப்பு இருந்தாலுமே கூட விஜய் போன்ற பிரபலம் போட்டியிடுறதால, ஒரு கட்சியோட தலைவர் அவரே போட்டியிடுறதால மற்ற வேட்பாளர்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு மைனஸாகத்தான் இருக்கு. அதே நிலையில கட்சி விஜய் எதிர்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதால ஏற்கனவே 2 முறை வெற்றியும் பெற்றிருக்கிறதுனால களத்துல ரொம்பவே தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆர்டி சேகர். கட்சிக்கு பெரிய கட்டமைப்பு இல்லை, அதாவது 44,000 உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட திமுக அளவுக்கு கட்டமைப்பு இல்லைனாலுமே கூட இங்கே வந்து விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட சர்வே முடிவுகளாக இருக்குது. அடுத்ததாக விஜய் போட்டியிடக்கூடிய மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கில் வந்து திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் வந்து போட்டியிடுறாரு. அதிமுகவில் ராஜசேகரன், நாம் தமிழரில் கிருஷ்ணசாமி, தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் வந்து போட்டியிடுறாரு. நேரடியாக வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறது, கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்பு இதெல்லாம் வந்து இனிகோ இருதயராஜுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே நிலையில் திமுகக்குள்ளே இருக்கிற அந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது இனிகோ இருதயராஜுக்கு வந்து மைனஸாக இருக்குது. பணபலம், சமூக வாக்குகள் இதெல்லாம் அதிமுக வேட்பாளரான ராஜசேகரனுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே நிலையில் தொகுதிக்குள்ள பெரிய அறிமுகம் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது அவருக்குமே வந்து மைனஸாகத்தான் இருக்கு. இளம் தலைமுறையினர் பெண்களோட வாக்குகள் வந்து விஜய்க்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால பெரிய அளவில் பிரச்சாரம், பெரிய அளவில் கட்டமைப்பு அப்படின்லாம் இல்லைன்னா கூட விஜய் இங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதி குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி, திமுகவில் வந்து காசி, நாம் தமிழரில் வந்து பிரியதர்ஷினி வந்து களத்தில் நிற்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் 233 தொகுதியில் போட்டியிடுறாங்க. ஆனால் இந்த தொகுதியில் அந்த வேட்பாளரோட வேட்புமனு, மாற்று வேட்பாளரோட வேட்புமனுவுமே நிராகரிக்கப்பட்டிருக்கு. கட்சியோட தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவர்ஜுனா வந்து அவர் வந்து கருப்பு ஆடு அப்படின்லாம் வந்து அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதனால இங்கே 3 வேட்பாளர்கள் தான் வந்து இருக்காங்க. இந்த தொகுதிக்கு கொண்டு வந்த திட்டங்கள் முன்னாடி வந்து முதல்வராக இருந்ததால இந்த தொகுதிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற நபருக்கு உருவான அந்த தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது, அதாவது திமுக, பாமக, அதிமுக அப்படிங்கிற கட்சி எல்லாவற்றையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தொகுதியில் இருக்கிற அந்த பலமான ஆதரவு எல்லாம் வந்து அவருக்கு வந்து பிளஸ். கடந்த தேர்தலே கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியுமே பெற்றாரு. மற்ற தொகுதிகளில் கூட நம்ம பார்த்தோம் தாவேக வேட்பாளர்கள் வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படின்னு. இங்கே அந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறதால எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியில் வந்து நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகளாக இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டோட முதல்வர் மு.க. ஸ்டாலின், திமுகவோட தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதி குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போறோம். 3 முறை இந்த தொகுதி உருவான 2011 இருந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு தொடர்ச்சியா. 4வது முறையா அவரே வந்து களத்துல வந்து இறங்கியிருக்காரு கொளத்தூர் தொகுதியில. அதிமுகவில் வந்து சந்தான கிருஷ்ணன் போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகத்துல திமுகல இருந்து போய் அதிமுக போய் இப்ப தாவேக்கால இருக்கிற VS பாபு போட்டியிடுறாரு. நாம் தமிழர் சார்பில் லூடர் சேத்து வந்து போட்டியிடுறாரு. அந்த வகையில மு.க. ஸ்டாலின் இந்த தொகுதி உருவான காலத்துல இருந்தே வந்து ஸ்டாலின் அவருக்கான தொகுதியாவே மாறி இருக்கு. கட்சியினர் முதல்வர் தொகுதி அப்படிங்கிறதால இங்க வந்து எப்போதுமே களத்துல வந்து பரபரப்பா வேலைகள்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது வந்து பிளஸ். இன்னொன்னு, திமுக ஆட்சிக்கு வந்தா முதல்வரோட தொகுதியா இருக்கும் அப்படிங்கிறதுமே கூட ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அதையும் தாண்டி ஆப்போசிட்ல நம்ம பார்த்தோம்னா மாற்றுக் கட்சிகள் வந்து ஒரு வலுவான வேட்பாளர்கள் இங்க இல்ல சூழல் தான் இருக்கு. இதற்கு முன்புலாம் நம்ம பார்த்தோம்னா சைதை துரைசாமி போன்றவர்கள்லாம் போட்டியிடும் போதெல்லாம் கொஞ்சம் களம் வந்து ஒரு டஃபா தான் வந்து இருந்தது. ஆனா இப்ப அந்த சூழல் இல்ல. திமுகல இருந்து பிரிஞ்சு போய் இப்ப வந்து தாவேகா சார்பில் போட்டியிடுற VS பாபு விஜய் அலையால அவர் கொஞ்சம் வாக்குகளை வந்து பிரிப்பாரு. அதே போல அதிமுக சார்பில் போட்டியிட சந்தான கிருஷ்ணன் அவருமே கணிசமான வாக்குகளை வந்து பெறுவாரு. ஆனாலுமே கூட இங்க வந்து எந்த பெரிய சேதாரமுமே இல்லாம நல்ல வாக்கு வித்தியாசத்துல முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து தொகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை வந்து பார்த்தோம். சர்வே முடிவுகள் அப்படிங்கிறத கூட மண்டல வாரியா நம்ம வந்து பார்த்தோம். அதையும் தாண்டி தனிப்பட்ட வேட்பாளர்களோட நேர்காணல் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியா விகடன் வெப் டிவியில் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதற்கு வந்து உங்களோட ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துட்டே இருந்திருக்கு. அந்த வகையில தற்போது வந்து VIP வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி குறித்து வந்து நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்த்திருக்கோம். 2026 தேர்தல் குறித்து இல்ல தொகுதிகள்
குறித்து இல்லை எந்த மண்டலத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எந்த விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் அதற்கு வந்து விகடன் வெப் டிவியில் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து நிச்சயமாக இருக்கும். அதை பார்த்து உங்களோட ஆதரவு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்கணும். இதையும் தாண்டி தேர்தல் நாளில் என்னென்ன மாதிரியான களம் இருக்குது அப்படிங்கிறதையுமே கூட நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து ஓட்டிங்க்கு அப்புறம் வரக்கூடிய சர்வே உள்ளிட்ட விஷயங்களை கூட நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்படி தொடர்ச்சியாக 2026 தேர்தலை முன்னிட்டு விகடன் வெப் டிவியில் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளை வந்து கொடுங்க. நன்றி, வணக்கம்.